Right. அந்த ஃபார்மட் செல்ஸுக்கு போகிறத பார்த்தோம். முதலாவது கலவீச்சை தேர்ந்தெடுக்கணும். அது பிறகு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு அதில் உள்ள Common sense. நம்பரை செலக்ட் பண்ணுவோம். நம்பர்ன்ற இதை அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்னா டெசிமல் பிளேஸ் என்ன செய்யணும்னாங்க ஜீரோ Decimal places, யூஸ் தௌசண்ட்ஸ் எப்படி thousands. Plants. செலக்ட் பண்ணணும் என்ன. அப்போ இது வந்து நாலாவது. கடைசியாக ஓகே எஸ் Okay, click பண்ணணும். எங்களுக்கு அவ்வாறு வந்துடும். அடுத்தது 2014-20 காலப்பகுதியில் 4 வகையினருக்கு உரிய பெருமானங்களை ஒப்பிடுவதற்கு நிரல் வரைப்பு வட்ட வரைப்பு அதுல எது சிறந்தது? 4 வகை இருக்கிறது. அந்த 4 வகைக்கையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது. நிரல் வரைவு. நிரல் வரைப்பு தான் பொருத்தம் என்ன. நாங்கள் விகிதாசார அடிப்படையில் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு பை வரைப்பு பை சார்ட் பொருத்தமாக இருக்கும். எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்தி காட்டினால் இவ்வாறு நிரல் வரைப்புகளை வேறுபடுத்தி காட்டுறது தான் எங்களுக்கு லேசாக இருக்கும். குளம் சார்ட்டை நாங்கள் இப்படி வேறுபடுத்தி காட்டலாம். நான்கையும் பெருமானங்கள் உயரத்துக்கு ஏற்ப எங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுது. அப்படி இல்லை நாங்கள் 100க்கு பார்த்து வந்துட்டு சராசரி பார்த்திருப்போம் சொன்னால் 100க்கு பார்த்து நாங்கள் வந்துட்டு பெர்சன்டேஜ் பார்த்திருப்போமாக இருந்தால் எங்களுக்கு வட்ட வரைப்புல எங்களுக்கு காட்டுறது ஈஸியாக இருக்கு. எண்ணிக்கையை நாங்கள் வட்ட வரைப்புல காட்டுறது என்ன இலகுவானது இல்லை. ரைட். அடுத்தது வேறொரு விரிதாளில் களம் B4வில் சூத்திரம் இவ்வாறு அணைக்கப்படுது. இச்சூத்திரம் களம் C5க்கு நகல் செய்யப்பட்டால் சூத்திரம் எந்த வடிவத்துக்கு மாறும் அப்படின்றதுதான் கேள்வி. BCயாக மாறுதாக இருந்தால் ஒரு எழுத்து அதிகரிக்குது என்றால் ஒரு எழுத்து அதிகரிக்கணும். அது கட்டாயம் Bயில் உள்ளது C-ஆக மாறும், Cயில் உள்ளது D-ஆக மாறும், Dயில் உள்ளது கட்டாயம் E-ஆக மாறும். 4 5ஆக மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் இலக்கமும் ஒன்று கூடணும். அவை எழுத்தும் ஒன்று அதிகரிக்கணும், இலக்கமும் ஒன்று அதிகரிக்கணும். அது கிளியரா? அவை B வந்துட்டு C-ஆக மாறணும். ஆனால் Bக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? டாலர் இருந்தால் மாறுமா? மாற அப்படியே தான் வரும். அப்படியே வரும். ஆனால் 3 அப்படியே வரும். 3 வந்துட்டு 4ஆக மாறும். பிளஸ் B என்னவாக மாற்றப்படணும்? C-ஆ மாறும். மாற்றப்படும். 1 அதிகரிக்கப்படும். 2 அந்த என்னவாக மாறும்? 3-ஆ மாறும். 3ஆக மாறும். இலக்கம் 1 அதிகரிக்கப்படணும், எழுத்தும் 1 அதிகரிக்கப்படணும். என்ன? சரி. இப்போ நான் சொல்றேன் B4ல உள்ள சூத்திரம் D6க்கு நகல் செய்யப்படுது. B4வில் உள்ள சூத்திரம் D6க்கு நகல் செய்யப்படுவதாக இருந்தால் இது வந்துட்டு எவ்வாறு மாறும் சொல்லி பார்ப்போம். அவை எழுத்து எத்தனை அதிகரிக்கணும்? 2 அதிகரிக்கணும். எழுத்து வந்துட்டு 2 அதிகரிக்கணும். D-ஆக மாறுது. இலக்கமும் எத்தனை அதிகரிக்கணும்? 2 அதிகரிக்கணும். 2 அதிகரிக்கணும். அவை $B மாறுமா? டாலர் B மாறாது. 3 என்னவாக மாறும்? 5ஆக மாறும். 5ஆக மாறும். 2 அதிகரிக்கணும். பிளஸ் B என்னவாக மாறும்? இந்த B C-ஆக மாறாது, D-ஆக மாறும். 2 தானே அதிகரிக்கும். BCD அவை D-ஆக மாறும். 2 வந்துட்டு 4ஆக மாறும். 2 அதிகரிக்கும். கிளியரா? மூன்றாவது கேள்வி பார்ப்போம். இதுல தரவு தளத்திலையும் ஒரு கேள்வி உண்டு, பாட்டுள்ள வருது. இங்க வந்துட்டு டேட்டா பேஸ்ல டேபிள் தரப்பட்டிருக்கு தானே. இதை நான் சொல்லுவோம் புலம். புலங்கள் 3 புலங்கள் இருக்கு. இந்த அட்டவணையில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 3 புலங்கள் இருக்கு. 4 பதிவுகள் இருக்கு. என்ன புலங்களின் சேர்மானத்தை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? புலங்களின் சேர்மானம்
புலங்களின் சேர்மானத்தை தான் நாங்கள் ஒரு பதிவுன்னு சொல்லுவோம். இது ஒரு பதிவு, இது ஒரு ரெக்கார்ட். அப்போ ரெக்கார்டுன்னு சொல்றது புலங்களின் சேர்மானம். 3 புலத்தினுடைய பெருமானங்களின் சேர்மானம் தான் பதிவு. அவை புலங்களின் சேர்மானம் பதிவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இந்த பதிவுகளின் சேர்மானத்தை தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம்? பதிவுகளின் சேர்மானம் அட்டவணை. பதிவுகளின் சேர்மானம் என்னவாக அழைக்கப்படும்? அட்டவணை என்று சொல்லி சொல்லப்படும். அட்டவணை. அட்டவணைகளின் சேர்மானம் தரவுத்தளம் என அழைக்கப்படும். சரி, தரவுத்தளம், டேட்டா பேஸ். கிளியரா? புலங்களின் சேர்மானம் என்னப்ப? புலங்களின் பதிவுகளின் சேர்மானம் அட்டவணைகளின் சேர்மானம் தரவுத்தளம், டேட்டா பேஸ் ஆக இருக்கும். ரைட், தரவுத்தளம். ரைட். இங்க வந்து அப்ப ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் டேபிளினுடைய முதன்மை சாவி என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி முதன்மை சாவியாக இருக்கும். எழுதியமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ற புலங்களும் காணப்படும். ரைட். கோர்ஸ் டேபிள் ஒன்று இருக்கு. அவை கோர்ஸ்களை பற்றிய விவரம், கோர்ஸ் நேம், அது எத்தனை கிரெடிட்னு சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க முதன்மை சாவி என்னப்ப? கோர்ஸ் ஐடி தான் முதன்மை சாவினா தனித்துவமாக இருக்கும். ஒரே 200 C200ன்றது திரும்ப வரையே இல்லாது. அதுதான் முதன்மை சாவி. இது முதன்மை சாவி என்றால் இதே பெருமானம் திரும்பவும் வரலாம் அப்படின்றதுதான் அது. தனித்துவமாக காணப்படணும். அதே நேரம் எம்டியாக இருக்கவும் இயலாது. என்ரோல்மெண்ட் அட்டவணைன்னு சொல்லப்பட்டு, என்ரோல்மெண்ட் அட்டவணையிலையும் ஸ்டூடெண்ட் ஐடியும் வருது, கோர்ஸ் ஐடியும் வருது. இங்க ஒரு தனியொரு முதன்மை சாவி இருக்குதா? இல்ல, தனி ஒரு முதன்மை சாவி இல்லை. இங்க S1001 திரும்பவும் S1001 வருது. இந்த மாணவன் இந்த கோர்ஸுக்கு இந்த டேட்ல என்ரோல் பண்றான். அதே மாணவன் வேறொரு கோர்ஸுக்கு வேறொரு டேட்ல என்ன செய்யலாம், அல்லது அதே டேட்லயோ வேறொரு டேட்லயோ என்ரோல் பண்ணவும் இருக்கும். அப்போ ஒரு மாணவன் பல கோர்ஸுகளுக்கு என்ன செய்யலாம், போகலாம். ஒரு கோர்ஸ்ல பல மாணவன் என்ன செய்யலாம், என்ரோல் ஆகவுமே தானே. மாணவன் பல கோர்ஸ்கள்ல என்ரோல் ஆகலாம், படிக்கலாம். ஒரு கோர்ஸை வந்துட்டு பல மாணவர்கள் படிக்கவும் வேணும். அவை தொடர்புடமே என்ன? ஸ்டூடெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் ஒன் டு மெனியா, மெனி டு மெனி. ஏன் மெனி டு மெனி? ஒரு மாணவன் பல கோர்ஸ் படிக்கலாம், அதே நேரம் ஒரு கோர்ஸை பல மாணவர்கள் படிக்கவும் வேணும். சரிதானே? அப்படின்றால் என்னடால், இவ்வாறு நீங்க 3 அட்டவணை உருவாக்கப்பட்டிருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் வந்திருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்டையும் கோர்ஸையும் சேர்த்து, ஸ்டூடெண்ட் ஐடியையும் கோர்ஸ் ஐடியையும் சேர்த்து இணைத்து சேர்மான சாவி உருவாக்கப்பட்டு புதியதொரு அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் கட்டாயம் இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்புடைமையின் வகை வந்துட்டு மெனி டு மெனியாகத்தான் இருக்கும். சரியா? திரும்ப செல்வா. அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன், அதாவது 2 அட்டவணை இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் தனித்து இருக்கிறது. இது ரெண்டுக்கும் இடையில தொடர்புடைமை உருவாக்கப்படணுமாக இருந்தால் கட்டாயம் அந்நிய சாவி உருவாகும். அந்நிய சாவி உருவாக்கும் போது 2 முறைகள் இருக்குது. இந்த 2 அட்டவணைக்கும் இடையில நாம தொடர்புடைமை ஏற்படுத்தணுமாக இருந்தால் அந்நிய சாவி மூலமாகத்தான் தொடர்புடைமை ஏற்படுத்தலாம். இந்த அட்டவணையிலேயே ஒரு அந்நிய சாவியை போட்டு நாங்க தொடர்புடைமை உருவாக்குவோம். எனக்கு உதாரணம், இந்த அட்டவணையில நான் என்ன செய்யறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடியை போடுறேன். ஆகவே இந்த அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டா இந்த 2 அட்டவணைக்கும் இடையில தொடர்புடைமை வந்துருமா, வராதா? வரும் தானே. இங்க இது முதன்மை சாவி இருக்குது. ஸ்டூடெண்ட் அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடி என்னவாக இருக்கும்? முதன்மை சாவி. என்ன கோர்ஸ் அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடி என்ன சாவி? அந்நிய சாவி. ஆகவே 2 அட்டவணைக்கும் இடையில தொடர்புடைமை வந்துட்டா இல்லையா? இப்படி நாங்க உருவாக்கலாம். ஆகவே 3வது அட்டவணை எங்களுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. ஆகவே இவ்வாறு எப்போ உருவாக்கப்படும்? இந்த 2 அட்டவணைக்கு இடையிலான தொடர்புடைமையின் வகை 1 to 1 அல்லது 1 to many-யாக இருந்தால் தான் இவ்வாறு அந்நிய சாவி உருவாக்கப்பட்டு தொடர்புடைமை உருவாக்கப்படும். கிளியரா?
சரியா? ஆமாம் சார். மெனி டு மெனியாக இருந்தால், ரெண்டு அட்டவணைக்கும் இடையிலான தொடர்புடைமை மெனி டு மெனி, பலவுக்கு பலவாக இருந்தால் இவ்வாறு அந்த அட்டவணைகளிலேயே அந்நியச்சாவி உருவாக்கப்படாது. அந்த ரெண்டு அட்டவணைக்கும் இடையிலான தொடர்புடைமை ஏற்படுத்துறதுக்கு இவ்வாறு மூன்றாவது ஒரு அட்டவணை உருவாக்கப்பட வேண்டி வரும். அந்த மூன்றாவது அட்டவணையில அந்த இரு அட்டவணைகளினுடைய முதன்மை சாவிகளும் இணைந்து என்ன செய்யுண்டால் சேர்மான சாவியை உருவாக்கும். சேர்மான சாவியை உருவாக்கும். அவை இந்த சேர்மான இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இங்க முதன்மை சாவியாக தொழிற்படும். அப்படி வந்தால் கட்டாயமாக நாம் கண்டுபிடிக்கலாம், இவ்வாறு மூன்றாவது அட்டவணை உருவாக்கப்பட்டு தான் தொடர்புடைமை உருவாக்கப்பட்டிருக்கும் சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்புடைமையின் வகை மெனி டு மெனியாக இருக்கும். இது கிளியரா? ஓ சார். அந்த மூன்றாவது அட்டவணையில தனியொரு முதன்மை சாவி இல்லை. அப்ப இது முதன்மை சாவி. அதே நேரம் ஸ்டூடெண்ட் ஐடின்றது இது ஒரு அந்நிய சாவின்னு தானே. ஸ்டூடெண்ட் ஐடி அந்நிய சாவி. ஸ்டூடெண்ட் ஐடி ஏற்கனவே முதன்மை சாவியாக அங்க இருக்கிறதுனால இங்க அந்நிய சாவி. கோர்ஸ் ஐடியும் இங்க என்னது ஒரு அந்நிய சாவி சாவியாக. கிளியரா அது? அந்நிய சாவி. அவ்வாறு நாங்க வந்துட்டு இது ரெண்டுக்கும் இடையிலான உதாரணமாக ஒரு ஒன் டு மெனியாக இருந்திருந்தால் எது மெனியோ அந்த மெனி பக்கம் தான் நாங்கள் அந்நிய சாவி குலத்தை சேர்க்கவும் வேணும். கிளியரா? ஒரு மாணவன் பல கோர்ஸை படிக்க சொன்னால் கோர்ஸ் அட்டவணையில தான் அந்நிய சாவியை கொண்டு வரணும். அது நான் சொல்றது, எந்த பக்கம் மெனியாக இருக்குதோ அந்த பக்கம் தான் அந்நிய சாவி உருவாக்கப்படும். ஒன் டு மெனியில் அப்படி நாங்க ஒரே அட்டவணையில் அந்நிய சாவி உருவாக்கும் போது அப்படிதான் உருவாக்குறது. கிளியர் அது? விளைஞ்சா? ஓகே ரைட். இப்ப என்ரோல்மெண்ட் அட்டவணையின் முதன்மை சாவி எழுதுக. என்ரோல்மெண்ட் அட்டவணையின் முதன்மை சாவி என்னவ? கோர்ஸ் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடி நீங்க எழுதணும். சேர்ந்து தானே முதன்மை சாவி இங்க உருவாக்குது. தனி ஒரு முதன்மை சாவி இருக்கா? கோர்ஸ் ஐடி. ஓ, அப்ப ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடி இப்படி எழுதும் போது கட்டாயம் இங்க ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி இருக்குது, இங்கேயும் கோர்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி. இதுல எப்படி புலங்களின் பேர் எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நீங்க விடையிலேயும் எழுதணும், இல்லாட்டி மார்க்ஸ் கிடைக்காது. ஆகவே நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி போட்டு பிளஸ் அதுக்கப்புறம் கோர்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடின்னு எழுதணும். சரிதானே? சரியா? சேர்மான சாவி தான் இங்க முதன்மை சாவி. என்ரோல்மெண்ட் அட்டவணையின் அந்நிய சாவி அல்லது அந்நிய சாவிகளை எழுதுக. எத்தனை அந்நிய சாவி இருக்கு? ஸ்டூடெண்ட் ஐடி கமா கோர்ஸ் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி கமா கோர்ஸ் ஐடி ரெண்டு அந்நிய சாவி இருக்கு. கோர்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடி அது ரெண்டும் கமா கமா போட்டுள்ளதா? ஸ்டூடெண்ட் ஐடி கமா கோர்ஸ் ஐடி. கிளியர் அது? ஓ சார். பின்வருவனவற்றை செய்வதற்கு அட்டவணைகள் இற்றைப்படுத்தப்பட வேண்டும் என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கு. சைபர் செக்யூரிட்டி எனப்படும் ஒரு புதிய பாடநெறி. சைபர் செக்யூரிட்டி எனப்படும் ஒரு புதிய பாடநெறி. அவ புதிய பாடநெறினால் கட்டாயம் எந்த டேபிளுக்குள்ள போகும்? கோர்ஸ் எல்லாத்தையும் நாம் கோர்ஸ் விவரம் தானே கோர்ஸ் டேபிள்ல பதியப்படுது. புதிய பாடநெறி கட்டாயம் கோர்ஸ் டேபிள்ல தான் இது பதியப்படும். கிளியரா? எந்த அட்டவணை ஏற்படுத்தப்படணும் தான் கேட்கப்பட்டீங்க. அடுத்தது, ஒரு புதிய மாணவர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்படுறாரு. ஒரு புதிய மாணவர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டால் அவர் எந்த டேபிள்? ஒரு புதிய மாணவர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாடநெறிக்கும் சேர்த்துக் கொள்ளப்படுது. அப்ப என்ரோல்மெண்ட்டும் நடக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே இருக்குதானே? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவை கோர்ஸ் டேபிள்ல மாற்றம் வருமா? இல்ல, கோர்ஸ் டேபிள்ல மாற்றம். புதிய கோர்ஸ் கொண்டு வரையில ஏற்கனவே இருக்கிற கோர்ஸ் தான் அவர் வந்து என்ரோல் பண்றாரு. ஆக என்ரோல்மெண்ட் டேபிள்லயும் மாற்றம் வரும் தானே? அந்த புதிய மாணவன் எந்த பண்ணியிருக்கிறார் என்ற விவரம் இணைக்கப்படணும். ஒரு புதிய மாணவர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாடநெறிக்கு சேர்த்து கொள்ளவும் பண்றாரு. ஆக என்ரோல்மெண்ட் டேபிளும் ஸ்டூடெண்ட் டேபிளும் வரும். பி கிளியரா? ரைட், மூன்றாவது பார்ப்போம்.
கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆனது 3 கிரெடிட்களுடன் இனோகனிக் கெமிஸ்ட்ரி எனும் பெயரில் ஒரு புதிய பாடநெறியை அறிமுகம் செய்யுது. இப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 3. அப்போ இனோகனிக் கெமிஸ்ட்ரின்றது புதியதொரு கோர்ஸ் தானே. அவை கோர்ஸ் டேபிள்ல மாற்றம் வருமா வராதா? மாற்றம் மாற்றம் வரும். வரும். கோர்ஸ் டேபிள்ல மாற்றம் வரணும். ஏன்னா புதிய கோர்ஸ் வந்து வருது எனும் பெயரில் பாடநெறி அப்பாடநெறியில் சமன் பெரேரா ஆம் திகதியிலும் மோசின் அகமட் எனும் திகதியிலும் ஆட்சேர்ப்பு செய்துள்ளனர். அவங்க 2 பேர் இருக்குதானே ஸ்டூடெண்ட் டேபிள்ல. சமன் முஷின் என்ற பேர் இருக்குது. அவை ஸ்டூடெண்ட் டேபிள்ல மாற்றம் வராது. என்ன ஓ ஓ திகதியிலும் ஆட்சேர்ப்பு செய்கிறாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கும் என்ரோல் ஆகுறாங்க தானே. என்ரோல் ஆகுறாங்கன்னா என்ரோல்மெண்ட் டேபிள்னு வரும் மாற்றம். மாற்றம் வரும். என்ரோல்மெண்ட் டேபிளில் மாற்றம் வரும். புதிய கோர்ஸ்ன்றதுனால கோர்ஸ் டேபிளே மாற்றம் வரும். ஸ்டூடெண்ட் டேபிளில் மாற்றம் வராது. புதிய மாணவர் சேர்த்துக்கொள்ளப்பட இல்லை. இம்மாற்றத்துக்குரிய அட்டவணைகளுடன் சேர்க்கப்பட வேண்டிய புதிய பதிவுகளை எழுதுக. ஒவ்வொரு பதிவிற்கும் அட்டவணையின் பெயர் புலமாக இந்த வடிவத்தில் தான் நீங்கள் எழுதணும். அட்டவணை அடித்து எழுதியிருந்தால் மார்க்ஸ் குறைக்க சொல்லியும் உங்களுடைய ஸ்கீமில் சொல்லப்பட்டிருக்கு. அவ இந்த வடிவத்தில் அந்த என்ன செய்யட்டாம் எழுதி காட்டணும். அட்டவணையின் பெயர் வரணும். அதுக்கு பிறகு என்ன மாற்றமோ அதை எழுதணும். சரிதானே. அப்போ கோர்ஸ் டேபிளில் மாற்றம் வருதுன்னு சொன்னால் கோர்ஸ்ன்ற அட்டவணையில பேரை எழுதணும். கோர்ஸ்ன்ற அட்டவணை பேர் எழுதியாச்சு. அப்புறம் அம்புக்குறி வரணும். என்ன கோர்ஸ் எழுதியாச்சு, ஒரு அம்புக்குறி, அதுக்கு பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன மாற்றம் வரும். கோர்ஸ் டேபிளில் என்னென்ன இருக்கு? 4 புலங்கள் இருக்கு. கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கிரெடிட், டிபார்ட்மெண்ட். அப்போ அது 4 ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன செய்ய போது வரப்போகுது. முதலாவது கோர்ஸ் ஐடி. என்ன கோர்ஸ் ஐடி? அவை கோர்ஸ் ஐடி புதிய கோர்ஸ் தானே. அவை கோர்ஸ் ஐடி நாங்கள் தான் புதுசாக போடணும். அவை கோர்ஸ் ஐடி என்ன வரப்போகுது? சி 205 போடணும். அவை சி 205 சி 205 2005 205 தான். ரைட் 205. சார் அதுல 228 தந்திருக்கே. 228 கோர்ஸ் ஐடி. ஓ 228 தந்திருக்கேன். புதிய பாடநெறி. ரைட் அவன் தந்திக்கிறது தான் போடணும். ரைட் கோர்ஸ் ஐடி தந்திருக்கு. அப்போ சி 228 சி 228 கமா அடுத்தது என்ன இருக்குது? கோர்ஸ் ஐடிக்கு பிறகு கோர்ஸ் நேம். கோர்ஸ் நேம் என்னையா? இனோகனிக் கெமிஸ்ட்ரி தானே. ஓ இனோகனிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இனோகனிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி வரும். ரைட் கமா அடுத்தது என்ன வரணும்? கிரெடிட்டா? ஓ கிரெடிட். கிரெடிட் வந்து 3 கிரெடிட்னு சொல்லப்பட்டீங்க. கிரெடிட் அவை 3. 3 கமா அடுத்தது டேட்டா. என்னது அடுத்து? என்ன டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்? கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்ல போறியா? அவை கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லி வரும். கோர்ஸ் டேபிள்ற மாற்றத்தை அவ்வாறு எழுதியாச்சு. அடுத்து என்ரோல்மெண்ட். 2 என்ரோல்மெண்ட் இருக்கேனே. 2 பேர் என்ரோல்மெண்ட் இருக்குது. மோஷன் இருக்குது, சமன் பெரேராவும் இருக்குது. முதலாவது என்ரோல்மெண்ட்ல அப்போ வரப்போகுது. அவ என்ரோல்மெண்ட் எழுதணும். என்ரோல்மெண்ட் எழுதியாச்சு, அம்புக்குறி எழுதியாச்சு. ஸ்டூடெண்ட் ஐடி என்ன? முதலாவது சொல்லப்படி சமன் பெரேரா. பெரேராட ஸ்டூடெண்ட் ஐடி என்ன? சமன் பெரேராட ஸ்டூடெண்ட் ஐடி S1000. என்ன எது? S1000 தான் சமன் பெரேராட ஐடி. அதே நேரம் ஃபர்ஸ்ட் நேம் என்னப்ப என்ரோல்மெண்ட்ல? அது கோர்ஸ் ஐடி. என்ன கோர்ஸுக்கு என்ரோல் ஆகிறாராம்? சமன் பெரேரா. ஓ சி 228 தானே. என்ன அப்ப சி 228க்கு என்ரோல் ஆகிறாரு. என்ரோல்மெண்ட் டேட் வரணும். அடுத்தது என்ரோல்மெண்ட் டேட் என்னையா சொல்லப்பட்டீங்களா?
இந்த ஓ என்ரோல்மெண்ட் சார் டேட் 2024 முதலாம் மாதம் 8ஆம் தேதி 8/1/2024. இன்னொரு ஆளும் என்ரோல்மெண்ட் இருக்கு தானே, அவர் என்ரோல்மெண்ட்டுக்கும் எழுதணும். என்ரோல்மெண்ட் போட்டாச்சு. அவர் எந்த கோர்ஸுக்கு, எந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்ன வர்ற 1003 1003 எஸ் 1003 ஓ 1003 1003 1003 என்ன கோர்ஸுக்காம அவர் என்ரோல்மெண்ட் ஆகுறாரு? அதே கோர்ஸு தானே, புதிய கோர்ஸு தான், அப்படித்தானே? ஓ அப்போ சி 228 டேட் வந்துட்டு 9/1/2024. அதை எழுதினால் சரி. விளைஞ்சாது பிரச்சனை இல்லானே. ஓ சார் ரைட். இல்லை ஓ சார் அடுத்து சொல்ல டவுட்டா? ரைட். மாணவர் எஸ் 1001 சேர்ந்து கொண்டுள்ள எல்லா பாடங்களினதும் கோர்ஸ் ஐடிகளை காட்ட வேண்டியுள்ளது. ஆகவே சேர்ந்துள்ளனா என்ரோல்மெண்ட் என்ன சேர்ந்து கொண்டுள்ள. இப்போ S1001ன்றது வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி வருது. சேர்ந்து எல்லா பாடநெறிகளினதும் கோர்ஸ் ஐடிகளை காட்சிப்படுத்தணும். அவ என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடியும் வருது, கோர்ஸ் ஐடியும் வருது கோர்ஸ் ஐடியும் வருது. அப்போ என்ரோல்மெண்ட் டேபிள் மட்டும் போதும், காட்ட வேண்டியுள்ளது. பாடனரின் பெயரையும் காட்டணும். பாடனரின் பெயர் என்ரோல்மெண்ட் டேபிள் இருக்குதா? இல்லை. ஓ சார் ஓ சார் பெயர் இல்லையே. ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, கோர்ஸ் ஐடி இருக்குது, ஆனா பார்ட்னரின் பெயர் கோர்ஸ் Course name நேம் இல்ல. வந்துட்டு என்ரோல்மெண்ட் டேபிள்ல இல்ல. கோர்ஸ் நேம் எங்க இருக்குது? கோர்ஸ் டேபிள். Course. ஓ சார் கோர்ஸ் ஐடி அவை அந்த விபரத்தை எடுக்கணுமாக இருந்தால் என்ரோல்மெண்ட் டேபிள் மட்டும் போதாது, கோர்ஸ் டேபிளும் தேவை தேவை. என்ன பார்ட்னரின் பெயரையும் காட்டுதல் வேண்டும். இந்நோக்கத்துக்கு இணைக்கப்பட வேண்டிய அட்டவணைகள். அப்போ என்ரோல்மெண்ட்டும் கோர்ஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் டேபிள் தேவையில்லை தானே? தேவையில்லை. தேவையில்லை. ரைட். 5வது கேள்வி. ஒவ்வொரு பாடநெறியையும் கற்பிக்கும் ஆசிரியரின் பெயர், தொலைபேசி எண் ஆகியவற்றை முறையே டீச்சர் நேம், டீச்சர் போன் எனும் புதிய புலங்களுடன் சேர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார். ஓர் ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியும். அப்ப ஆசிரியர்னு ஒரு அட்டவணை இருக்குது. இப்போ நாங்கள் புதிய ஒரு அட்டவணை சேர்க்க போறாங்களாம். பல பாடநெறிகளை கற்பிக்க முடியும் எனில் மேற்குறித்த தேவைக்கு மிக உகந்த அட்டவணை மாற்றலை குறிப்பிடுது. அவை அட்டவணையோட பேர் என்ன வரணும்? Teacher. Teacher. அவ ஆசிரியர் எனும் அட்டவணையை உருவாக்குதல் என டீச்சர் டேபிள் ஒரு அட்டவணை உருவாக்கணும். டீச்சர் டேபிளினுடைய புலமாக என்னென்ன சேர்க்க போறீங்க? Teacher name, teacher phone. டீச்சருக்கு ஒரு ஐடியும் போடணும். போட்டதானே? சரி, முதன்மை சாவிக்கு டீச்சர் ஐடி, டீச்சர் நேம், டீச்சர் போன், டீச்சர் ஐடி. டீச்சர் நேம் சார் இதுல teacher name உம் teacher phone உம் தானே சொல்லி ஐடி சேர்க்கணுமா? சேர்க்கிறது தான் இல்லை. எங்களுக்கு முதன்மை சாவி ஒன்று உருவாக்கணுமே. டீச்சர் நேம் எல்லாமே தனித்துவமாக வருமா? வராது. ஒரே பேருடைய 2 பேரும் வந்துடும். அவை அட்டவணைக்கு முதன்மை சாவி ஒன்று எங்களுக்கு கட்டாயம் தேவை. அவை நாங்கள் டீச்சர் ஐடி அல்லது டீச்சர் நம்பர் அப்படின்னு ஏதோ ஒன்று நாங்கள் என்ன செய்யணும்? உருவாக்குவோம். சரியா? உருவாக்குறது தான் சரி. கிளியரா? ஓகே சார். அப்போ டீச்சர் நேம், அப்புறம் டீச்சர் ஃபோன், டீச்சர் ஃபோன். ஆகவே அப்போ இதை நீங்கள் வசனத்தில் எழுதவும் மேலும். அப்போ மேற்கொண்டு மாற்றல்கள் உகந்த அட்டவணை சேர்த்தல் மாற்றல்களை காட்டுகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது இப்படி எழுதி காட்டவும் மேலும். டீச்சர் அட்டவணையில் டீச்சர் ஐடி, டீச்சர் நேம், டீச்சர் ஃபோன்று நாங்கள் உருவாக்கணும். அதே நேரம் அந்த மாற்றம் மட்டும் போதாது, புதிய புலங்கள் சேர்க்க தீர்மானிக்கப்படுவது. ஓர் ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியும். அப்ப டீச்சருக்கும் கோர்ஸ், பாடநெறின்றது கோர்ஸ் டேபிள் தானே. கோர்ஸ் டேபிளுக்கு முன்னாடி தொடர்புடைமை ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு சார். என்ன தொடர்புடைமை? 1 to 1 1 to many, many to many? One to many. 1 to many. One to ஒரு many. ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்கலாமா? அப்ப எது 1? ஆசிரியர் 1, பாடநெறி Many. Many. 1 to many. அப்ப அந்நிய சாவி எந்த அட்டவணையில வரணும்? அப்ப Course ID. கோர்ஸ் டேபிள்ல, பாடநெறியா கோர்ஸ் டேபிள்ல தான் அந்நிய சாவி வரணும். கோர்ஸ் டேபிள் அந்நிய சாவியாக நீங்க எதை சேர்க்கணும்?
teacher, டீச்சர் ஐடி. டீச்சர் ஐடி தானே நீங்கள் முதன்மை சாவியாக உருவாக்கியிருக்கீங்க. அந்த டீச்சர் ஐடி கோர்ஸ் டேபிள் என்னவாக வரும்? அப்போ அந்நிய சாவியாக வரும். விளங்குதா? அப்போ அதையும் நீங்கள் எழுதணும். டீச்சர் எனும் அட்டவணை உருவாக்கப்படணும். டீச்சர் ஐடி, டீச்சர் நேம், டெலிஃபோன் நம்பர் எனும் புலங்களுடன் டீச்சர் எனும் அட்டவணையை உருவாக்குதல். அதே நேரம் கோர்ஸ் அட்டவணையில் டீச்சர் ஐடி எனும் புலத்தினை சேர்த்தல். கிளியர் அது? ஓம் சார். ஓகே ரைட். அடுத்த கேள்வி நாங்கள் இன்ஷால்லா நாளைக்கு இதே டைம் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை சார். டவுட்டா? இல்லை இல்லை. ரைட், அப்போ நாளைக்கு சந்திப்போம் இன்ஷால்லா. ஜெசாக்குமுல்லாஹ் சார். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே பாய்.